Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா புடலங்காய் கூட்டு. இது பண்றதுக்கு ஒரு புடலங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கூட்டு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய். ஸோ இதுக்கு தேங்காய் பீஸ் சேர்த்தா போதும், துருவல் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அடுத்ததான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது ரெண்டும் சேர்த்து சட்னி மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கூட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு எப்பவும் போல் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ கடுகு சேர்த்துக்கோங்க. ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கூட்டுக்கு காரத்துக்கு நம்ம வரமிளகா தான் சேர்த்துக்க போகிறோம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3லேருந்து 4 வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். ஸோ அடுத்ததாக புடலங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ புடலங்காய் நீட்டாக தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை சேர்த்து வறுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கிடும் காய். ஸோ காய் ஒரு 90% அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, அது சேர்த்துக்கோங்க. ஸோ இது சிறுபருப்பு ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சா போதும். ஸோ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த பருப்பு நல்லா வெந்து வரணும். ஸோ இந்த பருப்பு வெந்து வர்றதுக்கு நம்ம ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ லைட்டாக 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பருப்பு நல்லாவே வெந்திருக்கும். ஸோ கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 1 கிளாஸ் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு தண்ணி அளவெல்லாம் கிடையாது, நமக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த தேங்காய் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அடுத்ததான் ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா இடிச்சுக்கோங்க, அந்த க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் லாஸ்ட்டில் இறக்கி விட்டுறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. ஸோ இது தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லாவே. கடைசியாக கொத்தமல்லி இலை. ஸோ அவ்வளோதான் கைஸ், சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி பண்ணியாச்சு. இது சுட சுட சாப்பாடோடு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.